சிம்பிளா, ஈஸியா 6 வகையான கேசரி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாம பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். முதல்ல பனானா ஷீரா, அதாவது பனானா கேசரி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா பால் கேசரி. இது வந்து அப்படியே வாயில வச்சோன்னே கரைஞ்சிடும். 3வது நாட்டு சர்க்கரை. அதை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்தியான ஜாகரி சாரி கேசரி பாத். இதெல்லாமே வந்து கல்யாண ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் ஆயிலோ நெய்யோ குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பைனாப்பிள் கேசரி. இது வந்து மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா பப்பாளியை பயன்படுத்தி எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு கேசரி. இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நாட்டு பப்பாளியை வச்சு பண்ணது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிளாசிக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ணக்கூடியது. வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும். இது கல்யாண ஸ்டைல்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் குங்குமப்பூவை நல்லா சுடு தண்ணியிலையோ இல்லை பால்லையோ நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறமா 1 கப் ரவை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். டம்ளராக இருந்தால் ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தாலாம் இது எக்ஸ்ட்ரா நீங்கள் போடலாம். இதெல்லாம் குழந்தைகளுக்காக போடுறதுன்னா நீங்கள் போடலாம். அதே நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுக்கணும். 1 கப் ரவை நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்னா 1 கப் ரவைக்கு 1/2 கப் நெய் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். பட் ரொம்ப நெய் போட்டாலும் உங்களுக்கு அதாவது திகட்டிடும்னு சொல்லுவாங்க. இப்போது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் குங்குமப்பூ தண்ணி அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது ரோஸ்ட் பண்ண ரவையை போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இது வந்து ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம். அதே வந்து நல்லா வெந்துடும். இல்லைனா மிக்ஸ் பண்ணோடனே நீங்கள் மூடி கூட வச்சிடலாம். ஸோ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், பஞ்சு போல் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்டிக்கியாவோ எதுவுமே இருக்காது. இப்போது சுகர் போடுறோம். சுகர் அப்படிங்கிறது 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் இல்லைன்னா 1.5 கப் சுகர் போடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப குறைவாக தான் நீங்கள் சுகர் வேணும்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1/2 கப் சுகர் 1/4 கப் சுகர் கூட நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னு டேட்ஸாக அரைச்சி கூட நீங்கள் போடலாம். இப்போது திரும்ப 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஏலக்காய் போடுறோம். யூஸ்வலாக வந்து கல்யாண வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் ரவை அப்படிங்கும்போது 1/2 கப் நெய் 1 கப் ஆயில் இந்த மாதிரி ஊற்றுவாங்க. இல்லைனா 1/2 கப் நெய் 1/2 கப் ஆயில் ஊற்றுவாங்க வறுக்கிறதுக்கு. இப்போது அந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா பேனில் ஒட்டாமல் வரும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி செய்கிறது. ஒரு சிலருக்கு ஏன் வந்து கட்டி கட்டுது அப்படின்னா, உங்களுக்கு தண்ணி கொதிக்காமல் போட்டுருவீங்க. அப்போ வந்து கட்டியாகிடும். ஸோ போட்ட உடனே கிளறாமல் இருந்தாலும் அது கட்டியாகும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே சமயம் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். 1 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் 2 கப்பு 1 கப் அப்படியெல்லாம் ஊற்றவே கூடாது. ஸோ பாருங்கள், நல்லா நமக்கு அந்த ஹல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். கர்நாடகா ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிராம்பெல்லாம் போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வாழையிலையில் வச்சு சர்வ் பண்ணும்போது நம்ம கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்பிள்லேருந்து ஆரம்பித்து வாழைப்பழம், மேங்கோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கரண்டியில் எடுத்தோன்னா அப்படியே விழணும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு ரவா கேசரி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரவா கேசரி கல்யாணத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஆனால் அதை விடவே ஹெல்த்தியாக நம்ம பண்ண போகிறோம். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காம நம்ம பண்ணியிருக்கோம். கரண்டியில் எடுத்தால் உங்களுக்கு தெரியும், அப்படியே வெண்ணெய் மாதிரி விழும். இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா, ஆயில்ல கூட நீங்க பண்ணலாம். ஆனா என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க நெய் தான் வந்து டேஸ்ட் அதிகமா குடுக்கும். நீங்க பாதி, பாதி எடுத்துக்கலாம். 1/4 கப் வந்து நீங்க ஆயில் எடுக்கிறீங்க அப்டின்னா, 1/4 கப்லயே வந்து பாதி ஆயில், பாதி நெய் போட்டு கூட நீங்க இந்த கேசரி பண்ணலாம். ஸோ இதே நெய்ல கிட்டத்தட்ட 1 கப் ரவ போடுறோம். நான் வந்து சின்ன கப்ல தான் போட்டிருக்கேன். நீங்க அளவு கப் அப்டின்னா, எந்த கப்ல எடுக்கிறீங்களோ, அதே கப்ல வந்து நீங்க சுகர், அதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊத்திக்கணும். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வறுத்த ரவ, வறுக்காத ரவ எது போட்டாலுமே, நீங்க ஃபர்ஸ்ட்டு நெய்ல ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த ரவையோட ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ இப்போ 1 கப் எடுத்ததுனால, கிட்டத்தட்ட 3 கப் தண்ணி ஊத்துறோம். இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். அதே சமயம் ஓவராவும் கொதிக்கக்கூடாது. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு கொதி வரும்போது, நம்ம வறுத்து வச்ச ரவைய போடணும். இது வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு இப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரையோட சிரப்புல போட்டும் பண்ணலாம். இப்போ இந்த ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீல போட்டோம்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் உடைஞ்சிரும். ஸோ, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ மரக்கரண்டிய வச்சு நீங்க கட்டியெல்லாம் உடைச்சு விட்டுறலாம். ஸோ, ரவை எப்பவுமே நம்ம ரவா கேசரி பண்ணும்போது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணீல போட்டீங்க அப்படின்னா, அது கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ, அதனால சிம்ல வச்சுட்டு நீங்க ரவைய போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸோ, இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இதுல நாட்டு சர்க்கரை. நான் வந்து 1 கப் எடுத்ததுனால 1 கப் நாட்டு சர்க்கரைய போட்டிருக்கேன். அதுல கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும், ஏலக்காயும் போட்டு நான் மிக்ஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை. 1:1ங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 1 கப் ரவை, 1 கப் நாட்டு சர்க்கரை, 3 கப் தண்ணி, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் நெய் ஊத்துனீங்க அப்படின்னா, அதாவது எந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னா, நம்ம கல்யாணத்துல கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரவா கேசரிய சாப்ட்டுருக்க மாட்டோம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா இதிலேயே உடைச்சு விட்டுறலாம். அதே சமயம் ரொம்ப வேகமா வந்து அடிச்சு நம்ம கிளறிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் நெய் விடணும். ஸோ நெய் ரொம்ப பிடிச்சவங்க அதிகமா விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ஆயில் வந்து நீங்க போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பால் கேசரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். மொத்தமா ஒரு 1/4 கப் நெய் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே வந்துடுச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி அதுக்கப்புறம் வெல்லத்திலயும் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். 2மே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். பால் கேசரிக்கு முதல்ல ரவைய வறுத்துட்டு, அதுக்கப்புறம் பால்ல வேக வச்சுட்டு, சுகர், ஆரஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு, நெய் இல்லன்னா ஆயில் 2 போட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நாட்டு சர்க்கரை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதில முந்திரி, திராட்சைய போட்டுருவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி கரண்டியில எடுத்து போடும்போதே அப்படியே ஹல்வா மாதிரி விழும். இது வந்து நீங்க நெக்ஸ்ட் டே வச்சிருந்தா கூட சேம் அதே மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது கெட்டு போகாது.
ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெல்லம் அப்படிங்கும்போதும் அதே மாதிரி தான். நீங்கள் வெல்லம் வந்து நல்லா பியூராக இருந்ததுன்னா டைரெக்டாக வெல்லம் போடலாம். இல்லைனா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் காய்ச்சி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். யூஸ்வலாக கல்யாண வீடுகளில் இது பண்ண மாட்டாங்க. கோயில் வந்து பிரசாதம் அப்படின்னு பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது நாட்டு சர்க்கரை வெல்லத்தெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரமாக கருப்பட்டிலேயும் நான் வீடியோ போடுறேன், எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக. நெய் எப்போவாவது சாப்பிடும்போது நல்லது தான். நம்ம அடிக்கடி வந்து நம்ம செஞ்சு கேசரியெல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்படி அடிக்கடி செஞ்சு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் வந்து குறைவாக யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். சிம்பிளாக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் அப்படியே வாயில் வச்சிடுற கரைஞ்சிற மாதிரி ஒரு பனானா ஷீரா பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், கட்டி எல்லாம் இல்லாமல் எப்படி வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு முதல்ல 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மசிச்சு கூட விட்டுக்கலாம். ஸோ பழம் பிடிக்காதவங்க நீங்கள் ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போது 2 கப் தண்ணியை முதல்ல கொதிக்க வைக்கணும். நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறோம், இல்லை 2 கப் பால் கூட ஊற்றி நீங்கள் கொதிக்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா 1 கப் தண்ணி 1 கப் பால் ஊற்றலாம். இப்போ ரவையை வறுக்கிறதுக்காக 1/4 கப் நெய் வந்து ஊற்றணும். முதல்ல ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு 1 கப் ரவையை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக வரும், அவ்வளோதான். ரொம்பவும் ப்ரௌனாகவும் நீங்கள் வறுக்க வேணாம். ஸோ ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலுமே நீங்கள் வறுத்துட்டா நெய்யில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதே சமயம் நான் சொன்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ரவையை வறுக்கும்போது தான் உங்களுக்கு கட்டி வராமல் இருக்கும், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றும்போது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வாழைப்பழத்தையும் போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். பழத்தை வந்து முன்னாடியே நெய்யில் வறுத்தும் போடலாம். ஸோ 2-3 மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதோடையே சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு டைமுமே மிச்சமாகும். இப்போது நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா கட்டியே ஒரு துளி கூட வராது. நம்ம கேசரி, ஷீரா, ஜீரா எல்லாம் பண்ணும்போது நம்ம எப்போவுமே நம்மளுக்கு கட்டி வரும், ஆனால் இப்படி ஊற்றும்போது கட்டியே வராது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட வாழைப்பழம் தான் இதில் வந்து தெரியுது, இது வந்து கட்டி கிடையாது. ஸோ நல்லா வந்து பழத்தை இதிலேயே மசிச்சும் விட்டுக்கிறோம், ஏன்னா அதுலேயே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் மசிச்சு விடும்போது அந்த பழம் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. அதே சமயம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் ஃபஸ்ட்டு டே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட உங்களுக்கு கெட்டு போகாது இந்த ஷீரா. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், எல்லா பழமே நல்லா மசிச்சு வந்துடுச்சு, ரவையும் பஞ்சு போல் வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப்பு சுகர் போடலாம், இல்லைனா 1.5 கப் சுகர் போடலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, அதுக்கப்புறம் டேட்ஸை கூட நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அதை கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும், உங்களுக்கு அந்த பார்த்தாவே தெரியும். ஸோ இதை வந்து கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றுவோம். அதே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரவையை நெய்யில் வறுக்க பிடிக்கலைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் நெய் தான் தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ நான் 1/4 கப் நெய் தான் முதல்ல வறுக்கிறதுக்கும் இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே தான் நான் வந்து முந்திரி திராட்சையும் வறுத்து போட போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசரி மாதிரி இருக்காது. இது வந்து நல்லா குக் பண்ணுறதுனால ஒரு ஹல்வா பதத்துக்கு மாறும். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் பிரசாதம் மாதிரியே தான் இருக்கும். ஏற்கனவே நான் வெல்லத்தில் போட்டிருக்கேன், ஸ்ரீரங்கம் கோயில் ஜீரான்னு சொல்லிட்டு, அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே வந்து அந்த பேன்லேருந்து திரண்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான பதம். இதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுடலாம். இப்படி வந்து வறுக்கிறது பிடிக்கலன்னா டைரெக்டாக நீங்கள் முந்திரி திராட்சையை அப்படியே கூட போட்டுடலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் பச்சை கற்பூரம் போடணும். இது வந்து எடிபிள் கேப்பர்னு சொல்லுவோம், சாப்பிட்றது தான். நார்மல் கற்பூரமெல்லாம் போட்டுறாதீங்க, பச்சை கற்பூரம் தான் போடணும். அது கடுகு சைஸ் தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நவராத்திரி ஸ்பெஷல் ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது பிரசாதமாக படைக்கிறதுக்காக நம்ம போடுவோம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடும்போது ப்ளைனாக இருக்காது. அதுக்காக நீங்கள் தேவைப்பட்ட ஜாதிக்காய் கூட கொஞ்சம் போடலாம். ஸோ அவ்வளோதான். வறுத்த முந்திரி திராட்சை போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு வாழை இலையிலையோ இல்லை ஒரு தொன்னையிலையோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பழம் பிடிக்காதவங்க வாழைப்பழம் போடலாம். அப்படி இல்லைன்னா பைனாப்பிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மாம்பழமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரசாதமாக இதை வந்து சர்வ் பண்ணலாம். வீட்டில் வந்து பண்ணும்போது நல்லாவே இருக்கும். பச்சை கற்பூரமெல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே வந்து நான் சுகர் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறது வந்து ஜீரான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரெசிபி நம்ம வந்து உத்தமை கிச்சன்லேயே நான் போட்டிருக்கேன். ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஜீரான்னு சொல்லிட்டு டேஸ்ட் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் கொடுக்குற மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஹல்வா, பைனாப்பிள் ரவா கேசரி எது வேணாலும் சொல்லலாம். நல்ல ஒரு பழுத்த பைனாப்பிளில் வச்சு பண்ணக்கூடியது தான். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பைனாப்பிள் அப்படிங்கிறது ஸ்வீட்டாக இருக்கணும். உங்களுக்கு புளிப்பாக இருந்தாலும் கேசரி நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுக்கணும். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த கேசரிக்கு நல்லாயிருக்கும், நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். ஸோ இது ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் நெய் போட்டுட்டு 1 கப் ரவை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணியிருந்த ரவையாக இருந்தாலுமே திரும்ப போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம ரவா கேசரி உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/4 கப் ஆயில் கூட நீங்கள் ஊற்றலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இது எடுத்து வச்சிடலாம். இமீடியட்டாக வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் இருந்ததுன்னா அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 கப் பைனாப்பிள் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஸோ அப்படி வதக்கும்போது அந்த பைனாப்பிள் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வரும். அதே சமயம் பைனாப்பிள் இருக்கிற பச்சை வாசனை போகும். இதனால தான் இப்படி வதக்குறோம். நீங்கள் மாம்பழமே இருந்தாலுமே இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆப்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுலேயே நம்ம 3 கப் தண்ணி ஊற்றுறோம். இப்படி ஊற்றும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் அந்த சாறு வந்து ரவா கேசரியில் இறங்கும். நீங்கள் வந்து வறுத்துட்டு கடைசியில் போட்டிங்க அப்படின்னா அது பைனாப்பிள் கேசரி மாதிரி இருக்காது, அது ஃப்ரூட் கேசரி மாதிரி இருக்கும். இப்போது நம்ம சாஃப்ரான் போடுறோம். அதுக்கப்புறம் கிராம்பு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராம்பு. இது நல்லா கொதிக்கும்போது நீங்கள் வந்து இந்த ரவையை போடணும். போட்டு இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா கட்டி வந்துடும். ஸோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 பேர் இருந்தால் நல்லா தூவிட்டு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து பஞ்சு மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு சில கல்யாண வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் இருக்கும்போதும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறக்காக. அதே சமயத்தில் அதில் ஆயிலும் நெய்யும் அதிகமாக இருக்கும். அதனால தான் கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமா. இதுக்கப்புறம் சுகர் போட்டுரும். 1 கப் சுகர், அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து தான் அது கெட்டியாகும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவையில் இறங்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த ரவையில் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்.
எக்ஸ்ட்ரா நீங்கள் நெய் தேவைப்பட்டதுனால கூட போடலாம். இப்போ பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் போட்டிருக்கேன். மொத்தமாக 1 கப் ரவைக்கு 1/4 கப் நெய் தேவைப்படும் நமக்கு, நார்மலாக செஞ்சோம் அப்படின்னா. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 1/2 கப் நெய் கூட விடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக அப்படியே பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இதுதான் வந்து கரெக்டான பதம்னு சொல்லுவோம். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே கொல கொலன்னு ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இதில் எடுக்கும்போது கூட உங்களுக்கு வெளாது. அது மாதிரி இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிளை அரைச்சி போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா பைனாப்பிளை க்ரில் பண்ணியும் போடலாம். ஃபைனலாக எக்ஸ்ட்ரா வந்து கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா. இதே வந்து சுகர் இல்லாமல் இங்கே நாட்டு சர்க்கரையோ வெல்லம் போட்டு பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த எந்த ரெசிப்பிலையுமே நம்ம கலர் ஆட் பண்ணாதனால உங்களுக்கு ஹெல்த்தியானது கூட, குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் கோதுமை ரவையிலையும் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஆரஞ்சு கலரில் ஒரு ரவா கேசரி பார்க்க போகிறோம். ஈஸியாக ரவா கேசரி பண்ண போகிறோம். அது வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிடும். இதுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை, நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரூட்டை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம மேரேஜில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம். ரவா கேசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று ஆயில் ப்ளஸ் நெய்யை யூஸ் பண்ணி, இல்லைன்னா நெய்லேயே முழுக்கவும் பண்ணலாம். இதான் நம்ம நாட்டு பப்பாளி, நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் கலரை கொடுக்கக்கூடியது. ஸோ நெய்யை வறுத்ததுக்கப்புறமா ஆயில் ப்ளஸ் நெய் திரும்ப கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவையை போட்டு வறுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 கப் ரவை, நான் சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் 1 கப் எடுத்தாலும் 3 கப் தண்ணி ஊற்றணும். இதை நல்லா வறுத்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நெய்யெல்லாம் நான் யூஸ் பண்ணி பண்ணலை, தேவையான அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நெய் ஊற்றினாலும் திகட்ட ஆரம்பிக்கும். இப்போது நம்ம பழுத்த பப்பாளியை இந்த ரவையோடையே போட்டுரும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய் ரவை அதோடு சேர்ந்து பப்பாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஆரஞ்சு கலரை கொடுக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்பாளியோட டேஸ்ட்டே வராது. இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம 3 கப் ஊற்றுறோம். நான் சொன்ன மாதிரி 1க்கு 3 கப் தண்ணி. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள்லாம் வராது. ஸோ நம்ம தண்ணியை ஊற்றும் போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் வந்து ஏற்கனவே பால் கேசரி, அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையிலலாம் கேசரி போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, கட்டிகளாக இல்லாமல் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணும் தண்ணியை. இதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். போட்டுட்டு நான் மூடி வைக்கிறேன். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ஸ்டைலில் வேணுங்கும்போது நம்ம 3 கப் தண்ணிக்கு பதிலாக ஒரு 3.5 கப் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் சுகரும் நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறேன், அவ்வளோதான். சுகர் 1 கப்புக்கு 1 கப் போடலாம். சுகர் ரொம்ப பிடிக்காதவங்க 1/2 கப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நாட்டு சர்க்கரை போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே மணலாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இது வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கேசரி வந்து அப்படியே சூப்பராக விழும். இல்லை உடனே சூடாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நீங்கள் 1/4 கப் நெய், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட விடலாம்.
பட் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால ஓவராக ஆயிலெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்டா ஆயிலோ வந்து நெய்யோ வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான். இது வந்து அடுத்த நாள் வச்சுருந்தா கூட இந்த கேசரி கெட்டு போகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலருக்கு பப்பாளி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேரட் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக ஈஸியாக பால் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முதல்ல முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால். இதுக்கப்புறமா 1 கப் ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம குறைவான அளவில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இதே நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னா இதே குவான்டிட்டியை நீங்கள் 1 மடங்கு 2 மடங்கு அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். ரவையை ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த ஸ்டிக்கி இல்லாமல் நமக்கு வரும். தேவைப்பட்டால் நீங்கள் ஆயிலோ நெய்யோ கூட ஊற்றி பண்ணலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரையிலையும் ரவா கேசரி போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா பேனில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 3 கப் பால் ஊற்றணும். ஏன்னா இது வந்து பால் கேசரி அப்படிங்கிறதுனால பால் பிடிக்கலைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ரான் போட்டுக்கலாம். குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசரிக்கு நல்ல ஒரு எல்லோ கலரை கொடுக்கும். கடைசியாக போகிறத விட நம்ம வந்து பால்லையே போட்டு கொதிக்க வைக்கும்போது அதனோட கலர் நல்லா வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு கொதி மட்டும் வரட்டும், ரொம்ப ஓவராக கொதிக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் லோ பண்ணிக்கணும்ல, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ரவையை போட்டு கிளறணும். நீங்கள் ஆஃப் கூட பண்ணிடலாம், ஏன்னா கொதித்து வந்தோன்னே. இப்போ ரவையை போட்டுட்டு நம்ம அப்படியே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அது பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஓரளவுக்கு திக்காகும். அதே சமயம் ஓவராக வந்து பீட் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. வேகமாக கிளறினீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். இதை மூடி ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக திக்காக வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம், ப்ரௌன் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது கட்டி கிடையாது, நம்ம சுகர் போட்டதுனால எல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம். அதனால தான். நம்ம பால் ஊற்றி பண்ணுறதுக்கும் தண்ணி ஊற்றி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பால் அப்படிங்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக கட்டி போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட இது மாதிரி கரண்டியில் உடச்சி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய், கடைசியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லை அப்படின்னா ஆயில் கூட போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதுக்கு ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டோன்னா அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே கரண்டியில் எடுக்கும்போதே கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே விழும். இதுதான் பதம்னு அர்த்தம். எந்த மேரேஜாக இருக்கட்டும், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரவா கேசரியும் சரி, பால் ரவா கேசரியும் சரி ஒரே அளவு தான். 1 கப்புக்கு 3 கப் பால், 1 கப்புக்கு 3 கப் தண்ணி, இதான் வந்து பார்த்திங்கன்னா அளவு. அதுக்கப்புறம் நம்ம சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கடைசியாக நெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது.